ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடை குக்கிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான அடை தோசை ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அடை தோசை தான் இது. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போது இந்த உலக்கில் நான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேங்க. இந்த உலக்கில் இட்லி அரிசி ஒரு உலக்கு நான் சேர்த்துருக்கேன். எந்த உலக்கோ இல்லை டம்ளரோ எடுக்கிறீங்களோ அதே அளவு எடுத்துக்கோங்க. அதே உலக்கில் 3/4 உலக்கு பச்சரிசி சேர்த்துக்கிறேன். அதே உலக்கில் 3/4 உலக்கு துவரம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். எந்த உலக்கு எடுக்கிறீங்களோ அதே உலக்கிலேயே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். அதே உலக்கில் 3/4 உலக்கு உளுந்து எடுத்துக்கிறேன், அதையும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சைக்கடலைப்பருப்பு 3/4 உலக்கு சேர்த்துக்கிறேன். இந்த வடைப்பருப்புலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பச்சைக்கடலைப்பருப்பு 3/4 உலக்கு சேர்த்துக்கலாம். வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடயே வெந்தயமும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா கழுநீர் பிடிச்சிருங்க. கழுநீர் பிடிச்சிட்டு வெளியில் ஊற்றி திருப்பியும் நல்ல தண்ணி ஊற்றிட்டு இதை கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு மேலே ஆனால் கூட பரவாயில்ல, பட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஆட்டிடாதீங்க. இது நல்லா ஊறணும், பருப்புலாம் இருக்கனால. இப்போ இதை மூடி வச்சிடலாம், 2 மணி நேரம் ஊறட்டும். இப்போது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறியிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது கூட கிரைண்டரில் என்னெல்லாம் சேர்த்து ஆட்ட போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம் எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி 6லேருந்து 7 மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நம்ம கிரைண்டரில் இப்போ ஆட்ட போகிறோம். கிரைண்டரில் இந்த பொருள்லாம் சேர்த்து ஆட்டிடுங்க. நைஸாக ஆட்டினதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு வகைகளில் அரிசி வகைகளில் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா ஆட்டிடலாங்க. இது நல்லா மையாக ஆட்டினதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா மையாக ஆட்டிடுச்சு. இந்த சமயத்தில் அரிசி பருப்பெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஆட்டி எடுத்துடலாம். ஆட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொரகொரப்பாக ஆட்டி எடுக்கணுங்க. பாருங்கள் இது நல்லா ஆட்டியாச்சு. அதே சமயத்தில் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக எடுத்துக்கணும், ஏன்னா அடை கொரகொரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த சமயத்தில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமை இது கூட சேர்த்து நம்ம ஆட்ட போகிறோங்க. இந்த சின்ன வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே நிமிஷம் ஆட்டினா போதும், நீங்கள் கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம ஏன் சேர்த்துக்கிறோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இன்றைக்கி நம்ம போட்டிருக்க மாவோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பேர் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. அப்படி 7 பேர் அப்போவே நம்ம சாப்பிட்ருவோம் அப்படிங்கிறவங்க நீங்கள் வெங்காயமே அப்படியே போட்டுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக அள்ளி தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, எல்லா மாவுலேயும் நம்ம வெங்காயம் போட்டு ஆட்டி நம்ம தனியாக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாலும் ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஸ்மெல் வந்துடுங்க. அதனால உங்களுக்கு தேவையானதை மட்டும் கொஞ்சமாக எடுத்துட்டு அதில் தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் அது நல்லா புளிக்கட்டுங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 மணி நேரம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் புளிச்சிரும், நம்ம அடை தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள் நல்லா 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நல்ல மாவு புளிச்சிருச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அடை தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த அடை தோசை கூட நம்ம முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா கொத்தமல்லியே நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. குழந்தைங்களாம் முருங்கைக்கீரை அப்படி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி அடை தோசையை கூட செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி 1-2 தோசை சாப்பிடும் போதே நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு நல்ல வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. பாருங்கள் எவ்வளோ அழகாக மெலிசாக திரட்ட வருது அப்படின்னு. நம்ம சின்ன வெங்காயமாக அது கூட போட்டுட்டு ஒரு நிமிஷம் அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லா திரட்டுறதுக்கும் உங்களுக்கு நல்லா மெலிசாக வரும். அதே மாதிரி நம்ம கொரகொரப்பாக எடுத்தோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் எடுக்கும்போது நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா மொறு மொறுன்னு மெலிசாவும் நம்மளுக்கு அடை கிடச்சிருக்கு. இந்த அடை தோசையை 1லேருந்து 2 காலையில் சாப்பிடும்போது நல்லா வயிறு ஃபில்லிங் ஆயிரும். அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோ ஹெல்த்தியான டின்னரோ உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். பாருங்கள் எப்படி அட்டகாசமாக வந்திருக்குன்னு. இதுக்கு பர்ஃபெக்டான ஒரு தேங்காய் சட்னியை நல்லா காரசாரமாக அரைச்சி இது கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக உங்களுக்கு அந்த அடை தோசை வந்திருக்கு அப்படின்னு. இதே காம்பினேஷனில் நீங்கள் போடும்போது அளவுகள்லாம் முக்கியமாக கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்து நீங்கள் அரைக்கும்போது கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி பெருங்காயமும் இது கூட சேர்க்குறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா பருப்பு வகைகள்லாம் சேர்த்துருக்கப்போ பெருங்காயம் கண்டிப்பாக இது கூட நம்ம சேர்த்துக்கணும். இது மாதிரி அடை தோசை வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையை மறக்காமல் சேர்த்துக்கோங்க.
நம்ம சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ப்ளீஸ். பெல் பட்டனும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.